பாகிஸ்தான் மாதிரி ஒரு கேவலமான அணியை பார்த்ததே இல்லை. கிழித்து தொங்கவிட்ட பாகிஸ்தான் அணியின் பயிற்சியாளர் கேரி கிறிஸ்டன். அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய நாடுகளில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ICC T20 ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இருந்து பாபர் அசாம் தலைமையிலான பாகிஸ்தான் அணி மிகுந்த ஏமாற்றத்துடன் வெளியேறியுள்ள நிலையில், பாகிஸ்தான் அணியின் தொடர் தோல்வி குறித்தும் அணி வீரர்களிடையே உள்ள பிரச்சினை குறித்தும் பாகிஸ்தான் தலைமை பயிற்சியாளராக செயல்பட்டு வரும் கேரி கிறிஸ்டன் கடுமையாக விமர்சித்துள்ளார். முன்னாள் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வீரரான கேரி கிறிஸ்டன் 2008 முதல் 2011 ஆண்டு வரை இந்திய கிரிக்கெட் பயிற்சியாளராக பணியாற்றியிருக்கிறார். 2011 ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி கோப்பையை வெல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவரும் இவரே. தற்சமயம் இந்தியாவில் நடைபெறும் IPL போட்டியில் டெல்லி, குஜராத், பெங்களூரு போன்ற அணிகளுடன் பணியாற்றி வருகிறார். இவர் 2024 T20 உலகக்கோப்பை தொடர் தொடங்குவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தால் தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். கிரிக்கெட் உலகில் மிகப்பெரிய அனைவருக்கும் பயிற்சியாளராக செயல்பட்டு வெற்றியை தேடிக் கொடுத்த தென்னாப்பிரிக்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கேரி கிறிஸ்டனை தலைமை பயிற்சியாளராக நியமிப்பதன் மூலம் இம்முறை உலகக்கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்றுவிடலாம் என்ற முனைப்பில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அவரை தலைமை பயிற்சியாளராக நியமித்திருந்தது. அதே சமயம் பாகிஸ்தான் அணி கிரிக்கெட் வீரர்களும் கேரி கிறிஸ்டனின் பயிற்சியின் கீழ் விளையாடும் பாகிஸ்தான் அணி நிச்சயமாக வெற்றிகளை பதிவு செய்யும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் நடப்பு உலகக்கோப்பை தொடரில் குரூப் சுற்றிலேயே பாகிஸ்தான் அணி மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தொடரிலிருந்து வெளியேறியது. இது கிரிக்கெட் ரசிகர்களை மிகவும் ஏமாற்றமடைய செய்தது. மேலும் பல்வேறு தரப்பினர் அந்த நீயும் கேப்டன் பாபர் அசாம், ஷாகின் அப்ரிடி உட்பட பல வீரர்களை அணியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கடுமையாக விமர்சித்தனர். இந்த நிலையில் பாகிஸ்தான் அணியின் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்றுள்ள கேரி கிறிஸ்டன் பாகிஸ்தான் அணி குறித்து பகீர் கிளப்பும் விஷயங்களை வெளிப்படையாக பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் பேசுகையில், பாகிஸ்தான் அணியில் ஒற்றுமை என்பது கொஞ்சம் கூட இல்லை. அவர்கள் அதை ஒரு அணி என்று அழைக்கிறார்கள். ஆனால் அது ஒரு அணி அல்ல. அவர்கள் ஒருவரை ஒருவர் ஆதரிக்கவில்லை. அனைவரும் இடது மற்றும் வலது என குழுக்களாக பிரிந்துள்ளனர். நான் பல அணிகளுடன் வேலை செய்துள்ளேன். ஆனால் நான் இதுபோன்ற ஒரு சூழ்நிலையை பார்த்ததில்லை என்று அயர்லாந்துக்கு எதிரான T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தானின் இறுதி லீக் போட்டிக்கு பிறகு தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்த T20 உலகக்கோப்பையில் அறிமுக அணியான அமெரிக்காவால் பாகிஸ்தான் வீழ்த்தப்பட்டது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அதன் பரம எதிரியான இந்தியாவிடமும் தோல்வியை சந்தித்தது. இது குறித்து கருத்து தெரிவித்த கேரி கிறிஸ்டன், பாகிஸ்தான் அணி வீரர்களுக்கு எந்த ஷாட்டை எப்போது ஆட வேண்டும் என்று யாருக்கும் தெரியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பாகிஸ்தான் அணியை கிழித்து தொங்கவிட்ட கேரி கிறிஸ்டனை பாகிஸ்தான் ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். உங்கள் தின சேவல்